வீரப்பனுக்கு மகா வித்யா ராணி அந்த சகோதரி வந்து நின்று சீமானுக்காக தமிழன்னு நின்று அவங்க சொன்னனால கைது இருக்கலாமா அல்லது இன்னும் விசாரணை நடுகிறோம் வர அதிகாலை வர தொடருமாங்கிற சூழ்நிலையில் எல்லாமே டக்குன்னு முடிஞ்சது. தமிழன் சீமான் இன்னும் வீரப்பனோட ஒப்பிட்டு வீரப்பனுக்கு மகா அந்த எமோஷனலாக அது பேசுகிறது உலக தமிழர்கள் மத்தியிலையும் தமிழக தமிழர் மத்தியிலையும் அது சென்று சேர்ந்ததுமே இன்னும் அரை மணி நேரத்தில் சீமான் விசாரணை முடிய போகுது, அவர் வீட்டுக்கு போகலாங்கிற மாதிரி ஒரு செய்தியை உளவுத்துறை அரசும் அதை உடனே கசிய விட்டு அதை சொல்கிறாங்கன்னா அந்த சம்பவத்திற்கு வித்யாராணி குரல் கொடுத்ததோட அந்த தாக்கம் மக்கள் மத்தியில் எவ்வளவு இருந்திருக்குது, அது உளவுத்துறை மூலமாக அரசுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்குங்கிறத புரிஞ்சிக்கலாம். அந்த குரல் வந்ததுமே இன்னும் அரை மணி நேரத்தில் விசாரணை முடிச்சிருவாங்க. இன்னும் விசாரணை தொடர்ந்தால் வெளியுள்ள மக்கள் அண்டர்ஸ்ட் ஆவாங்க. மீண்டும் வீரப்பன் மகள் பேட்டி பெரிய அளவில் இருக்கும். அது இத்தனைக்கும் அவங்க கேமராவெல்லாம் எடுங்க பாட்டாங்க, சின்சியராக தான் அவங்க இது பண்ணாங்க. பார்த்துருப்பீங்க நீங்கள். நான் ஒன்றும் உங்கள் கேமரா முன்னே வரல, கேமராவை எடுங்கன்ட்டாங்க. நேச்சுரலாக அவங்க மனசில் இப்படி எல்லா கான்ட்ரவர்சியும் அவரை மேலே கொண்டு போகும்போது இந்த கான்ட்ரவர்சியும் அவருக்கு ஒரு பெரிய பலமாட்டும் ஒரு பெரிய ப்ளஸ் ஆட்டும் ஆகிப்போச்சு. இந்த கான்ட்ரவர்சி தான் சீமானுக்கு பெரிய லாபம். விஜயலட்சுமி தொடர்பான கான்ட்ரவர்சியில் சீமானோட பாப்புலாரிட்டி ஏறி போச்சு. தமிழகம் முழுவதும் மக்கள் மத்தியில் சென்றடைஞ்சிட்டாரு. பெண்கள் ஆண்கள் எல்லாருமே இப்படி ஒரு வழக்கில் ஒரு தலைவரை கஷ்டப்படுத்தணுமா, தேவையே இல்லையே ஏன்ங்கிற அளவுக்கு அவருக்கு மேலே சிம்பதி வளையம் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இப்படி வந்த தலைவர்களுக்கு மத்தியில் சீமான் இன்னைக்கு 1% 8% வந்தாலும் அவர் பொள்ளாச்சி பாலியல் இதை பற்றி பேசும்போது நான் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதுபடி திமுகவையும் எதுக்குறேன் அண்ணா திமுகவையும் எதுக்குறேன்னு இந்த குரூசியலான இக்கட்டான நெருக்கடியான மிகவும் அடுத்து என்ன செய்வாருங்கிற நிலைமையிலும் மன உறுதியோடையும் ஒரு திண்ணமான முடிவோடும் ஒரு தீர்க்கமான அரசியலை மிக தெளிவான ஒரு உறுதியான அரசியலை சீமான். அரசியல் கவுட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் உரையாட இருப்பவர் பிரபல அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கமலக்கண்ணன். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும் தம்பி. சார், ஒரு 2 நாட்களாக நம்ம தமிழக அரசியல் வட்டாரத்தில் திரு சீமான் அவர்களோட பேர் உச்சரிச்சுட்டே வராங்க. நேற்று கூட வளசரவாக்கத்தில் அரெஸ்ட் பண்ண வேண்டியது, பட் தண்ணியில் விளக்கம் கொடுத்துட்டாரு. இதில் ஆளும் அரசாங்கம் ஒரு முனைப்பு அதிகமாக காட்டுதோ சார்? நேற்று கைது செய்யப்பட்டிருப்பாருன்னா இன்றைக்கி முதலமைச்சர் மிகப்பெரிய ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரோட பிறந்தநாள் செய்தியை விட சீமான் கைது செய்யும் அது சம்பந்தமான பின்விளைவுகளும் தமிழ் மண்ணில் பெரிய அளவாயிருக்கும். நல்ல வேளை நேற்று அவர் கைது செய்யப்படாதது. கைது செய்யப்பட்டால் தமிழ்நாடு தமிழர்கள் வாழும் பகுதி, உலக அளவில் உள்ள தமிழர்கள் வாழும் பகுதி எல்லா இதிலுமே சீமான் தான் டாக் ஆஃப் தி டவுனாக இருந்திருப்பார். அவரை பற்றிய பேச்சு தான் இருந்திருக்கும். தமிழக முதல்வர் பெரிய வெற்றி பெற்று ரொம்ப பாப்புலாரிட்டியோட 57% இந்தியா டுடேயே சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய முதல்வருக்கு பிறந்தநாள் நிகழ்ச்சிகள் கூட அடிபட்டு போயிருக்கோம். காரணம் சீமான் ஒரு கான்ட்ரவர்ஷியல் லீடர். அந்த கான்ட்ரவர்ஷியல்லையும் பரபரப்பான விஷயங்களை சொல்கிறதுலேருந்து தான் அவர் புகழ் பெற்றுட்டு இருக்கிறாரு. அவர் ஒன்றும் பெரிய பாப்புலர் சினிமா ஸ்டாரோ டைரக்டரோ இல்லை. ராஜேந்தர் மாதிரி, ஒருதலை ராகம், என் தங்கை கல்யாணி, உயிர் உள்ளவரை உஷா, ராஜேந்தர் மாதிரியோ, முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வா, மௌனகீதங்கள், பாக்கியராஜ் மாதிரியோ, தென் சூரியவம்சம், நாட்டாமை, சரத்குமார் மாதிரியோ ஒரு பெரிய நட்சத்திர நடிகராட்ட அவர் வரல. வானத்தை போல வல்லரசு, நடிகர் சங்க தலைவர் விஜயகாந்த் மாதிரியோ, தென் தசாவதாரம், அவ்வை சண்முகி, தேவர் மகன், அபூர்வ சகோதரர்கள் கமலாச மாதிரியோ இல்லை. ஒரு 2 படங்கள் கொஞ்சம் டைரக்ட் பண்ணார். தம்பின்னு ஒரு படம் ஹிட் ஆகிருக்கு. ஒரு துணை நடிகருங்க லெவலில் உள்ளவர் தான். ஆனால் இந்த அளவுக்கு அவர் பாப்புலாரிட்டியில் இருக்கிறாருன்னா அவர் எடுத்து வைக்கக்கூடிய கான்ட்ரவர்சியலான விஷயங்கள். நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுன்னு வந்தார். வீரப்பங்கொள்ளக்காரனா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருனார். நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுங்கிறதுல நான் உறுதியாக இருக்கிறேங்கிறத காட்டுறதுக்காக கலைஞரும் புரட்சி தலைவியும் உயிரோடு இருக்கும்போதே வீரப்பங்கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருனார். இன்றைக்கி வீரப்பனுக்கு மகா வித்யா ராணி அந்த சகோதரி
வந்து நின்று சீமானுக்காக தமிழன்னு நின்று அவங்க சொன்னனால கைது இருக்கலாமா அல்லது இன்னும் விசாரணை நடுகிறோம் வர அதிகாலை வர தொடருமாங்கிற சூழ்நிலையில் எல்லாமே டக்குன்னு முடிஞ்சது. தமிழன் சீமான் இன்னும் வீரப்பனோட ஒப்பிட்டு வீரப்பனுக்கு அந்த எமோஷனலாக அதை பேசுகிறது உலக தமிழர்கள் மத்தியிலையும் தமிழக தமிழர் மத்தியிலையும் அது சென்று சேர்ந்ததுமே இன்னும் அரை மணி நேரத்தில் சீமான் விசாரணை முடிய போகுது, அவர் வீட்டுக்கு போகலாங்கிற மாதிரி ஒரு செய்தியை உளவுத்துறை அரசும் அதை உடனே கசிய விட்டு அதை சொல்கிறாங்கன்னா அந்த சம்பவத்திற்கு வித்யாராணி குரல் கொடுத்ததோட அந்த தாக்கம் மக்கள் மத்தியில் எவ்வளவு இருந்திருக்குது, அது உளவுத்துறை மூலமாக அரசுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்குங்கிறத புரிஞ்சிக்கலாம். அந்த குரல் வந்ததுமே இன்னும் அரை மணி நேரத்தில் விசாரணை முடிச்சிருவாங்க, இன்னும் விசாரணை தொடர்ந்தால் வெளியுள்ள மக்கள் அண்ட்ரஸ்ட் ஆவாங்க, மீண்டும் வீரப்பன் மகள் பேட்டி பெரிய அளவில் இருக்கும். அது இத்தனைக்கும் அவங்க கேமராவெல்லாம் எடுங்க பாட்டாங்க, சின்சியராக தான் அவங்க இது பண்ணாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். நான் ஒன்றும் உங்கள் கேமராவுக்கு முன்னே வரல, கேமராவை எடுங்கன்ட்டாங்க. நேச்சுரலாக அவங்க மனசில் தோணுனது வீரப்ப மகங்கிறனால அவங்க பல இடங்கள்லையும் புறக்கணிக்கப்படுறது எல்லா ஆதங்கத்தையும் அவங்க கொட்டி தீர்த்தாங்க. அவங்க ஒரு மக்கள் சக்தியாட்டு, ஒரு மக்கள் அபிமானம் பெற்றவராட்டு, கிருஷ்ணகிரி தர்மபுரி அந்த பகுதியில் வளர்ந்து வரக்கூடியவங்க. அவங்களோட குரல் சீமானுக்காக ஒலிக்கும் போது அதோட தாக்கம் அரசாங்கத்தையே இது நமக்கு இதுக்கு மேலே கண்டிப்பாக பண்ணி போகிறது நல்லதில்லைங்கிற ஒரு முடிவை எடுக்க வருது. ஸோ அந்த கான்ட்ரவர்சி முடிவு அன்னைக்கு பேசின சீமானுக்கு தான் இன்றைக்கி வீரப்பனுக்கு மகா நின்று இது பண்ணுறாங்க. சசிகலாவை சிறைச்சாலையில் கொல்ல சதி, இப்படி ஜெயலலிதாவை கலைஞருக்கும் புரட்சி தலைவருக்கும் இடையில் படுக்க போட்டிருக்குது புரட்சி தலைவியை. நான் உடன்படுறேன் இல்லைன்னா இல்லை, அவருக்கு திரும்ப கேட்கும்போதும் கேசி பழனிசாமி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போதும் உண்மைதானே கடற்கரையில் அப்படி தானே இருக்குது, அதைத்தானே நான் சொன்னேங்கிறத அவர் சொன்னார். கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொல்லும்போது சீமான் எம்ஜிஆர் ஊழல் ஆட்சி கொடுத்தாது, சாராயவாரிகளை கல்வி தந்தை ஆக்கினாருன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த சீமானுக்கு துணிச்சல், கான்ட்ரவர்சியான சப்ஜெக்டுகளை எடுக்கிறது, இதுதான் சீமான் இன்றைக்கி பெரிய அளவுக்கு பாப்புலர் ஆகிட்டார். ஒரு சாதாரண ஒரு மேடை பேச்சாளர்னே சொல்லலாம், மேடை பேச்சாளர், துணை நடிகர் தான், இயக்குனர், இந்த ரேஞ்சில் இருந்தவர் 234 போட்டு இன்றைக்கி 8% வாக்கு அது மக்களவை தேர்தலில் எடுத்துட்டாருன்னா, இந்த 8% வாக்கு எடுத்த பிறகு அவரோட உயரம் ரொம்ப போயிட்டு. உளவுத்துறையும் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டே அதுதான் சொல்லுது. ஊடகத்தில் மேனேஜ் பண்ணி பிராண்டிங் ஆட்களை வச்சு பண்ணுறதெல்லாம் வெறும் ஏட்டு சுரக்கா, கறிக்கு உதவாது. உண்மையிலே பெரிய அளவு பாப்புலாரிட்டி சீமானுக்கு ஏறி போயிட்டு அந்த திரைப்பட நடிகர் ஒரு முடிவெடுக்க தெரியாமல் குழப்பத்தின் உச்சம், காமெடி விஷயங்களையும் ஒரு முடிவற்ற ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய விஜய் சீமான் கம்பேரிசன் தெளிவான தலைவர்னு அதை அவர் பாப்புலாரிட்டியை ஏற்றுது. தந்தை பெரியார் விவகாரம் தொடர்பாக சீமான் எடுத்த நிலைப்பாடு சரியோ தப்போ அவருக்கு பாப்புலாரிட்டியை, கான்ட்ரவர்சியை பெருசாக ஏற்றி கொண்டு போயிட்டு தாய்மதம் திரும்புறது சம்மந்தமாக அன்னைக்கு முன்னாடி சொன்னது அது, நாங்கள் தான் ராஜீவ்காந்தியை கொண்டு சொன்னது இது, இப்படி எல்லா கான்ட்ரவர்சியும் அவரை மேலே கொண்டு போகும்போது இந்த கான்ட்ரவர்சியும் அவருக்கு ஒரு பெரிய பலமாட்டும் ஒரு பெரிய ப்ளஸ் ஆட்டும் ஆகிப்போச்சு. இந்த கான்ட்ரவர்சி தான் சீமானுக்கு பெரிய லாபம். விஜயலட்சுமி தொடர்பான கான்ட்ரவர்சியில் சீமானோட பாப்புலாரிட்டி ஏறிப்போச்சு. தமிழகம் முழுவதும் மக்கள் மத்தியில் சென்றடைஞ்சிட்டாரு. பெண்கள், ஆண்கள் எல்லாருமே இப்படி ஒரு வழக்கில் ஒரு தலைவரை கஷ்டப்படுத்தணுமா, தேவையே இல்லையே, இது ஏன்ங்கிற அளவுக்கு அவருக்கு மேலே சிம்பதி வளையம் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு அவரோட பாப்புலாரிட்டி ரேட்டிங்கும் ஒரு 8% மக்கள் தலைவர் எடுத்த ஒரு தலைவருக்கு பாப்புலாரிட்டி ரேட்டிங் மாதிரி இல்லை. கருணாநிதி, ஜெயலலிதா, கலைஞர், புரட்சி தலைவி அந்த பாப்புலாரிட்டி ரேட்டிங் அளவுக்கு மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு உயர்ந்துட்டார். அவரே சொல்லிட்டார், நான் உயர்ந்து நிற்கிறேன்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ ஐபி அண்ட் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டு தான் சீமானுக்கு செல்வாக்கு வளையம் பெருசாக உயர்ந்துட்டு மக்கள் மத்தியில் சீமான் உடைய பார்வை வந்துட்டு, அது விஜய் சீமான் கம்பேரிசன்லே அந்த கம்பேரிசன் விஜய் கொள்கையற்றவர், நிலைப்பாடற்றவர், குழப்பத்தில் இருக்கிறவர், துணிச்சலற்றவர், சீமான் கொள்கைவாதி, மக்களோடு இருக்கிறவர், துணிச்சலானவர், தெளிவான கொள்கை கொண்டவர்னு அந்த இமேஜ் சீமானுக்கு ஏறுது. பெரியார் கான்ட்ரவர்சியில் பெரியார் பிரபாகரன் அந்த இமேஜ் ஏறிட்டு சீமான் ஈரோடு கிழக்கில் நிற்கும் போதே எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ எடப்பாடியோ போலலை, அதே மாதிரி மோடியையோ அண்ணாமலையோ போலலை. அப்போ அவர் ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் தன் கொள்கைகளை முன்னிறுத்தி களத்துக்குள்ளே களமாடக்கூடிய தலைவருங்கிற எண்ண ஓட்டம் மக்கள் மத்தியில் ஒரு தனித்தன்மையோடு அவருக்கு உருவாயிற்று. விஜயகாந்த் எம்ஜிஆர் ஆட்சினார், வைகோ எம்ஜிஆர் ஆட்சினார், கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பான்னாரு,
விஜய் எம்ஜிஆர் 3 எழுத்து, விஜய் 3 எழுத்துன்னு எம்ஜிஆரை போடுறாரு. சீமான் எம்ஜிஆர் வந்து ஊழல் பெருச்சாளி, சாராய வியாபாரிகளை கல்வி தந்தை ஆக்கணுங்கிறாரு. யோசித்து பார்க்க முடியுதா தமிழ் மண்ணுக்குள்ளே? அதே மாதிரி இன்னொரு இதுலேயும் சீமானுக்கு இந்த சூழ்நிலையிலும் அவர் உயர்ந்து நிற்கக்கூடிய இன்னொரு இடம், பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைகளை பற்றி யாருமே பேசுகிறதில்ல. அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. நடிகர் விஜய் கூட தனித்து பேசுகிறேன்னு இருக்கக்கூடிய விஜய் கூட பிரசாந்த் கிஷோர் பீகார்லேருந்து வந்திருக்கிறாரு. அவர் இருட்டில் இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியலை. பாவம் பிரசாந்த் கிஷோர் ஹரிஹரன் கொடுத்த பேட்டியில் நம்ம அவரை பரிதாபம் தான் படணும். விஜய் தனித்து நிற்கக்கூடிய மூடிலே இல்லை. அவர் தனித்து நிற்கக்கூடியவர்னா சீமான மாதிரி நிற்கணும். அண்ணா யூனிவர்சிட்டி இதை சொல்லும்போது பொள்ளாச்சி பாலியல் இதையும் சொல்லணும். கொடநாடு கொலை வந்து இன்னும் ஏன் கண்டுபிடிக்கவில்லைன்னு சொல்லணும். அது அதிமுக ஆட்சியில் நடந்து ஒரு கொலையை திமுக ஆட்சி கண்டுபிடிக்கலைன்னா அதை சொல்லாமல் போயிடலாமா? சீமான் அதை சொல்கிறார். ஏன்னா தனிச்சு நிற்கிறதுக்காக அவர் சொல்கிறாரு. அடுத்தபடியாக தூத்துக்குடி அதில் உள்ள விஷயங்களையும் சீமான் பேசுகிறாரு. அடுத்து அதிமுக அமைச்சர்கள் ஏன் கைது இல்லைன்னு பேசுகிறாரு. அங்கேயே லஞ்சம் இங்கேயே லஞ்சம்னு பேசுகிறாரு. அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல்னு பேசுகிறாரு. டாஸ்மார்க்கு எதிராக பேசுகிறாரு. இப்படி அவர் இலவசங்களுக்கு எதிராக பேசுகிறாரு, திமுக அதிமுகவுக்கு எதிராக. அப்போ உண்மையிலே ஒரு இஷ்யூவோட தனிச்சு நிற்கிறது நாம் தமிழர் சீமான் தான். ஆனால் சீமான் தனிச்சு நின்று இந்த அளவுக்கு சீமானுக்கு பாப்புலாரிட்டி எல்லாம் ஏறிட்டுன்னு சொல்லும்போது அதை பிடிக்காதவங்க, அதை தாங்க முடியாதவங்க, விஜய் சார்பாக பேசக்கூடியவங்கெல்லாம் விஜய் தனித்து போட்டின்னு சொல்கிறார். தனித்து போட்டிட்டு நம்ம வரவேற்கிறோம். அவருக்கு கேண்டிடேட் கிடையாது. ஒரு 30 கேண்டிடேட்டுக்கு மேலே அவருக்கு கிடையாது. வரவேற்கிறோம். ஆனால் ஒரு இஷ்யூ எடுத்தால் தான் தனிச்சு போட்டியிட முடியுங்கிறது தான் உண்மை. அப்போ சீமான் தனிச்சு போட்டிக்காக மற்றவங்க எடுக்க முடியாத கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூவெல்லாம் எடுக்கிறாரு. இலவசங்கள் என் நாட்டுக்கு கேடுங்கிறார். ஆடு மாடு வளர்த்தல அரசு வேலைங்கிறார். இப்படி ஊழல்னா ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு திமுகவையும் அதிமுகவையும் சேர்த்து அடிக்கிறார். அப்போ தனிச்சு போட்டியிடக்கூடிய கமலஹாசனுக்கு கூட பிரசாந்த் கிஷோர் கடைசியாக சொன்னது திமுகவையும் அதிமுகவையும் சேர்த்து அடிக்கணுங்கிற ஒரு இது தான். ஸோ இந்த கான்ட்ரவர்ஷியலாக பேசுகிறது, மற்றவங்க எடுக்க முடியாத இஷ்யூகளை தொடர்றது, இதெல்லாம் சீமானுக்கு பெரிய அளவுக்கு பலனை கொடுத்துட்ருக்கும்போது இன்னொரு கான்ட்ரவர்சியை அவர் கையில் கொடுத்து நீங்கள் பெருசாக வளர்ந்துடுங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? அதுதான் விஜயலட்சுமி விவகாரத்தில் சீமானுக்கு நடக்குது. இல்லை சார், கிட்டத்தட்ட இது வந்து நாம் தமிழர் கட்சி சார்பில் தொடுக்கப்பட்ட வழக்கு தான் சார் சென்னை உயர்நீதிமன்றத்தில். விஜயலட்சுமி அவர்கள் கூட கோர்ட்டுக்கு போகல. இதுதான் இப்போ பூதாகரமாக வெடிச்சிருக்கு. இந்த சம்மன் அவங்க அனுப்பின முறை, அதில் அவங்க கொடுத்த நெருக்கடி, பெரியார் இதுக்கு தொடர்ந்து சம்மன் கொடுக்கறது எல்லாமே சீமானுக்கு மக்கள் மத்தியில் வந்து ஒரு கலைஞர் புரட்சி தலைவர் ரேஞ்சுக்கு, ஒரு பெரிய தலைவர் ரேஞ்சுக்கு ஒரு உயர்வை கொடுத்துட்டு, 8% எடுத்தவர் பெரிய ஒரு உயர்வை கொடுத்துட்டு, அது காரணம் அவர் அந்த காவல்துறையினர் அவர் கையாளக்கூடிய விஷயந்தான். மீண்டும் சொல்கிறேன், கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர எல்லா வியூகமே சீமானுக்கு வந்து பலனளிக்கூடிய வியூகம் தான். அது நீங்கள் அஜித் கூட கம்பேர் பண்ணாலும் சரி, விஜய் கூட கம்பேர் பண்ணாலும் சரி, என்ன வியூகம் எடுத்தாலும் அது பலனளிக்கூடிய வியூகம் தான். ஒரு பொய் செய்தி போட்டால் சீமான் கூட்டணி போகிறாரு, ஒரு பொய் செய்தி போட்டால் 24 மணி நேரத்தில் அவர் தனித்து போட்டியிடக்கூடிய அவரோட வியூகத்தை சொல்லிடுவார். அப்போ அது பொய் செய்தி. சீமானுக்கு தனிச்சு நின்று சீமான் வளர்ந்துருவாருன்னு அச்சப்படக்கூடியவங்க பொய் செய்தியாக போட்டுட்ருக்குறாங்க. அவர் கூட்டணி போக போகிறதில்ல. 1லேருந்து 8 வந்தது, 8ன்னு வரும்போது 16, 24ன்னு ஜம்பாகி போயிடுவார். வதக்கண்டு அச்சப்படுறவங்க அவர் கூட்டணி போகிறாருன்னு வதந்தியை கிளப்புறாங்க. அது மக்களுக்கு உடனே தெரிஞ்சு போகும். ஆக அந்த பொய் செய்தி வந்து சீமானுக்கு ஒரு ப்ளஸ்ஸை கொடுத்துரும். விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய ப்ளஸ்ஸை கொடுக்குன்னு நான் சொன்னேன். ஆமாம், அதுதான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. சீமான் லீடர்ஷிப்பில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 10% இடஒதுக்கீடு. சீமான் அதில் வந்து ஒரு கருத்து இருக்குது. சரி தப்பு கவர்மெண்ட் அதை சேங்ஷன் பண்ணிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் ஓகே சொல்லிவிட்டு. ஆனால் சீமானுக்கு அதில் ஒரு கருத்து இருக்குது. விஜய்க்கு அதில் கருத்து என்னென்னு இதுவரை வரல. அப்போ கருத்தில்லா கந்தசாமி வர்சஸ் சீமான்னு சொல்லும்போது சீமான் அதில் 10% இடஒதுக்கீடு விஷயத்தில் எஸ்சிபிசி ஓபிசி மக்கள் மத்தியில் சீமானுக்கு பாப்புலாரிட்டி ஏறுது. விஜய் வந்து கருத்தில்லாதவர்னு வருது. அடுத்து வந்து அருந்ததியர் உள்ஒதுக்கீடு, அந்த மேட்டரில் பரையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு பாதிப்பு, அது உயர்த்தி கொடுக்குன்னு சொல்லும்போது சீமானுக்கு அது வந்து பெரிய பூஸ்டாக மாறுது. இவர் விஜய் அதில் ஸ்டாண்டே இல்லை. அடுத்து இலவசங்களில் சீமானுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. ஜெயலலிதா ஊழல் பெருச்சாளி, சீமானுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. எம்ஜிஆர் ஊழல்வாதிகள், அது சீமான் ஸ்டாண்ட் இருக்குது. இப்படி எல்லா விஷயத்திலும் ஸ்டாண்ட் உள்ள ஒரு சீமான், தொடர்ந்து தனிச்சு நிற்கக்கூடிய ஒரு சீமான் கூட விஜயை கம்பேர் பண்ணும்போது வரும்போதே கூட்டணிங்கிறாரு. வரும்போதே விஜயகாந்த் மாதிரி ஜாதி கட்சியோட கூட்டணி சொல்ல முடியலை அவரால். வரும்போதே குழப்பத்தின் உச்சத்தில் இருக்கிறாரு. அப்போ குழப்பத்தின் உச்சத்தில் 214 போட முடியுமாங்கிற நம்பிக்கையற்ற
ஆர்கனைசேஷன் சரியாக பண்ணாத 25 மாவட்ட செயலாளர்களை போட முடியாத, இடைத்தேர்தல் வந்தால் களத்துக்குள்ளே நின்று சாதிக்கணுங்கிறது எண்ண ஓட்டம் படி செயல்படாத விஜயும், இடைத்தேர்தல் வந்தால் களத்துக்குள்ளே நின்று எடப்பாடியை பலகீனப்படுத்தின சீமானும், இடைத்தேர்தல் வந்தால் களத்துக்குள்ளே நின்று என்டிஏப்படுத்த சீமானும்னு ஒப்பிடும்போது சீமான் ஒப்பீட்டில் பெரிய அளவில் போயிடுறாரு. இதை தான் இன்டெலிஜென்ஸ் வந்து சீமான் உயர்ந்துட்டாருங்கிற ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அதை தான் சீமானை நான் உயர்ந்து நிற்கிறேங்கிறாரு. தன்னை 8% தலைவராக சீமான் கிளைம் பண்ணலை, ஸ்டாலினுக்கு இணையான தலைவராட்டு கிளைம் பண்ணுறாரு. 47% வாக்கெடுத்து 39 எம்பி பெற்ற ஸ்டாலினுக்கு இணையான தலைவராக சீமான் தானே கிளைம் பண்ணுறாரு. இந்த மாதிரிப்பட்ட கிளைமுக்கு வலு சேர்க்கக்கூடிய அளவுக்கு தான் விஜயலட்சுமி போன்ற கான்ட்ரவர்சிகளும் சீமானுக்கு துணை புரியுது. இத்தனை வருடங்கள் தனிச்சு நின்று இவ்வளோ முதிர்ச்சியான தலைவர் கொஞ்ச நாளாக ப்ரெஸ் மீட்டில் கொஞ்சம் ஆவேசமாக பேசுகிறாரு சார். ஏன்னா நேத்தி கூட விரும்பி வந்து தான் அவங்க தான் உறவு வச்சுக்கிட்டாங்கன்னு நேத்தி ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லிட்டாரு. அது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது அந்த வழக்கின் தன்மைக்குள்ளே நான் போக விரும்பலை. அவர் சொல்லக்கூடிய இந்த செய்தியின் தன்மைக்கு ஏற்ப நம்ம பார்த்தோம்னா அது வந்து அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகாது. வழக்கின் தன்மைக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் இந்த செய்தியின் தன்மை வந்து அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகாது. ஸோ அதில் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகலைங்கிறத சுட்டி காட்டுறதுக்காக அவர் அதை செய்திருக்கலாம். ஸோ இது வழக்கு விஷயம், பொது வழியில் பெரிய அளவில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவங்க அது தொடர்பாட்டே பல விஷயங்களையும் பேசும்போதும் பல இதுகளை அவங்க சீமானுக்கு எதிராக அதை சொல்லும்போதும் அவர் அதை டிஃபென்சிவாக இட் இஸ் நாட் அன் அஃபென்ஸுங்கிற ஒரு புள்ளிக்குள்ளே இருந்து அதை பதிவு பண்ணுறதா நான் பார்க்குறேன். அதே வேளையில் சீமானை நான் பாராட்டுறது என்ன விஷயம்னா, இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை கேப்டன் விஜயகாந்துக்கு வரும்போது அவர் என்ன சொன்னார்னா, சொல்லாததையும் செய்வேன், அதிமுகவுடைய கூட்டணி போவாங்கிறத சொன்னார். நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, நடந்த விஷயம் தானே. அண்ணன் வைகோ தேர்தல் முடிவிலேயே தோல்வி, சட்டமன்றத்துக்கு போக முடியல எங்கும்போது வந்து ஒரு 8.2% வாக்கு கூட்டணியாக ஜனதா தளம் சிபிஎம் எல்லாம் சேர்ந்து அவர் அடுத்த எலெக்ஷன்லேயே சிபிஎம் கிட்ட உள்ள உறவை முறிச்சுக்கிட்டு அதிமுக ஆதரவுக்கு நிலைப்பாட்டுக்கு போயிட்டார். டாக்டர் ஐயா தாக்கு பிடிச்சார். 3 தேர்தல் வந்தார். அவருக்கு பலம்ங்கிறது வேறு, அது டவுன் ஆகும், டக்குன்னு அப்பாயிரும். இப்போ விக்கிரவாண்டி போலரைசேஷனில் அப்பாயி நிற்குது, எடப்பாடி டவுன் ஆகிட்டார். 24 மக்களவையில் அப்பாயி நின்று எடப்பாடி, ரொம்ப அப்வேர்டு இதில் நின்று எடப்பாடி விக்கிரவாண்டியில் டவுன் ஆகிட்டார். ஐயா அப்வேர்டு ஆகிட்டார். என்றாலும் அவர் கூட்டணி அரசியலுக்குள்ளே போயிட்டார். இதில் கமலஹாசன் அவரும் வந்து எம்ஜிஆர் ஆட்சினார், தாக்கு பிடிச்சி போக முடியல, திமுகவோட ஐக்கியம் ஆகிட்டார் சார். தினகரன் அவரும் கூட்டணி இதுக்குள்ளே போயிட்டார். இப்போ இந்த வரிசையில் வந்த பல சக்திகள், பல தலைவர்கள், காமராஜ் ஆட்சி பண்ண சொன்ன ஐயா மூப்பனார் 29 எம்பி சீட்டு வாங்கிக்கிட்டு அதிமுக போனார். அது ஐயா மட்டும் முடிவெடுக்க முடியாது. ராஜீவ்காந்தி அவர் டெல்லியில் வரணும். அதனால் அந்த நேஷ்னல் பார்ட்டி அந்த இதை நம்ம வந்து குற்றம் குறை சொல்ல முடியாது மூப்பனார் ஐயாவை. இப்படி வந்த தலைவர்களுக்கு மத்தியில் சீமான் இன்றைக்கி 1%லேருந்து 8% வந்தாலும் அவர் பொள்ளாச்சி பாலியல் இதை பற்றி பேசும்போது நான் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதுபடி திமுகவையும் எதுக்குறேன், அதிமுகவையும் எதுக்குறேன்னு இந்த குரூசியலான இக்கட்டான நெருக்கடியான மிகவும் அடுத்து என்ன செய்வாருங்கிற நிலைமையிலும் மன உறுதியோடையும் ஒரு திண்ணமான முடிவோடும் ஒரு தீர்க்கமான அரசியலை, மிக தெளிவான ஒரு உறுதியான அரசியலை சீமான் பேசிட்டார். திமுகவும் அதிமுகவும் ஒரே குட்டையில் மூறிய மட்டைகள்னு அதிமுகவும் அடித்து பேசக்கூடிய அந்த அரசியல் வந்து சீமான் ஒருத்தருக்கே சாத்தியம். அந்த துணிச்சலில் தான் சீமான் இன்றைக்கி வளர்ந்துட்டு போயிட்டுருக்கிறார். இன்றைக்கி ஐயா விஜய் வாராருன்னா அவர் அதிமுக கூட்டணியா, தனித்தா, அதுவா இதுவான்னு, அவர் கூட திருமாவளவன் கூட கூட்டணியான்னு பல பேச்சுகள் வர்றது வந்து அவர் ஒரு உறுதியற்ற தன்மை கொண்டவர், குழப்பமானவர், என்ன செய்ய போகிறாரோ, சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணுவாரோ அந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் அவர் களத்தில் வந்து தன்னை நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே ஏட்டு சுரக்கையாக இருக்கும்போதே அந்த ஒரு தோற்றம் அவருக்கு வருது. ஆனால்
நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்றுன்னு வந்த சீமான் விஜயகாந்த் மாதிரி ஒரு மண்டபம் எடுப்புங்கிற சூழ்நிலையில் நான் சொல்லாததையும் செய்வேன் என்கிற ஒரு மெசேஜை கலைஞருக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்காம நான் உறுதியாக தான் நிற்பேன். நான் உயர்ந்துட்டேன், அதனால் என்ன கண்டு அச்சப்படுறீங்க? நான் தான் உங்களுக்கு மாற்று. ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான் தமிழக அரசியல். இதுதான் மக்கள் உணர்வு. ஏன்னா இன்றைக்கி ஸ்டாலினுக்கு போட்டியே இல்லை. 48% வாக்கு வருவாருன்னே 47% வாக்கு வந்தார். 35 சீட்டு ஜெயிப்பாருன்னு சொன்னேன். 39 சீட்டு ஜெயித்தார். சவுக்கு சங்கர், ஷியாமண்ணே, இந்தியா டுடே மணி, குபேந்திரன், எல்லா சகோதரர்களும், இது சுமன் ஸ்ரீராமன் சார், எல்லா சகோதரர்களும் இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அரசியல் விமர்சகர்கள் பேரை சொல்லி யாரையும் கூட்டி குறைச்செல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் கரெக்டாக சொன்னேன், என்னோடய இது சரியாக இருக்குங்கிறதுக்காக சகோதரர்கள் பேரையும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி இந்தியா டுடே 57% ஸ்டாலினுக்கு மக்கள் ஆதரவு இருக்கதா சொல்கிறாப்புல. ஷுவர். அப்போது 52% வாக்கு மக்களவையில் எடுப்பாருன்னு சொல்கிறாங்க. சட்டமன்றம்னா அதில் ஒரு 5-6 குறைச்சிக்கிடுங்க, 47 வருங்கிறதான் பொசிஷன். இந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய ஸ்டாலினை வீழ்த்திட முடியும்னு துணிச்சலாக சீமான் நிற்கிறாரு. சீமான் வர்சஸ் ஸ்டாலின்ங்கிறத அவர் நரேட்டிவில் கொண்டு ஈரோடு கிழக்கில் கொண்டு போனார். ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியிலையும் அது ஆழமாக பதிஞ்சுது. கிராமங்களில், டீ கடையில் சீமான் தான் ஸ்டாலினை துணிச்சலாக எதுக்குறாரு. எடப்பாடி பழனிசாமி ஓடிட்டார். அண்ணாமலை விக்கிரவாண்டியில் ஹீரோவாக நின்று சாதிச்சவர் கூட இங்கே நிற்க முடியாமல் போயிட்டு சீமான் தாயா மக்களுக்காக எல்லா தேர்தலையும் மக்களை நம்பி நிற்பாப்புல அப்படிங்கிற ஒரு கருத்து மக்கள் மத்தியிலே ஓடுது. கமலஹாசனையும் தினகரனையும் வீழ்த்தி 8% வந்தவர் எடப்பாடியையும் என்டியையும் வீழ்த்தி 16 போவாரா 24 போவாராங்கிற ஒரு கருத்து வந்துடுச்சு. அதை ஐபி ரிப்போர்ட்டு, ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு, ஐபி ரிப்போர்ட்டு சென்ட்ரலில் கொடுப்பாங்க மூலமாக தமிழக முதல்வரும் உணர்றாரு. இதெல்லாம் மனசில் வச்சு தான் இந்த சம்பவங்கள் நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த சம்பவங்கள் ஒட்டு மொத்தத்தில் சீமானுக்கு வளர்ச்சி, கைது செய்யப்பட்டிருந்தால் இதோட பெரிய வளர்ச்சியாக இருக்கும். இப்போ ஈரோடு கிழக்கில் கூட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் கூட ஒதுங்கிட்டார் சார். சீமான் அவர்கள் தான் நின்னார் களத்தில். அதனால் தொடர்ந்து இந்த அரசாங்கத்தை எதிர்த்துட்டு வர்றதுனால இந்த விஜயலட்சுமியை பகடக்காயாக வைத்து யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு அந்த கட்சிக்காரங்களும் சொல்கிறாங்க. சீமான் அந்த குற்றச்சாட்டை தான் சொல்கிறாரு. அது 2024 அவருக்கு பலனை கொடுத்துட்டு, நானும் பலனை கொடுக்குங்கிற கருத்தை தான் சொன்னேன், பலனை கொடுத்துட்டு. இதுவும் சீமான் உயரத்தில் இருக்கிறாரு, உயர்ந்து நிற்கிறாரு. அந்த உயரத்தை உறுதிப்படுத்தும் 2026. சார், இது வரைக்கும் உங்கள் நேரத்தை செலவழித்து எங்களை பதிலளிச்சு ரொம்ப நன்றி சார். நன்றி கமலக்கண்ணன்.